அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மார்கழி மாதத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். முதலில் மார்கழி மாதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் மார்கழி மாதம் 16/12/2024 திங்கள் கிழமை தொடங்கி 13/1/2025 திங்கள் கிழமை முடிவடையுது. அதாவது இந்த வருடம் 29 நாட்கள் தான் மார்கழி மாதம். மார்கழி மாதம் உயர்ந்த மாதம். ஆனால் சிலர் இந்த மார்கழி மாதம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மார்கழி மாதத்தை பீடு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீடு அப்படின்னா உயர்ந்தது அப்படிங்கிறது பொருள். ஆனால் இந்த பீடுங்கிற பொருள் தான் அப்படியே நாளடைவில் பீடை அப்படிங்கிற மாறிடுச்சு. ஆனால் மார்கழி மாதம் தான் உயர்ந்த மாதம். அதனால்தான் கிருஷ்ணர் என்ன சொன்னாருன்னா, மாதங்களிலே நான் மார்கழி மாதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதா சொல்கிறாங்க. இந்த மார்கழி மாதம்தான் தேவர்களுடைய விடியற்காலை. அதாவது நாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து பூஜை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தேவர்களுடைய விடியற்காலை தான் இந்த மார்கழி மாதம். அதனால் நாம் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். தேவர்கள் கண்விழிக்கின்ற நேரத்தில் நாம் வழிபாடு செய்தால், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்தால் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அதனால்தான் அனைத்து கோயில்களிலுமே இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு செய்வாங்க. இதை ஒரு தெய்வீக மாதமாக தான் கருதுவாங்க. அதனால்தான் இந்த மாதத்தில் கல்யாணம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அடுத்ததான் இந்த மார்கழி மாதம் 29 நாட்களும் நாம் எப்படி வழிபடணும்ங்கிறத பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய மார்கழி மாத பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும். அதாவது காலையில் 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். நீங்கள் காலையிலேயே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு அடுத்ததாக உங்கள் வாசலுடைய க்ளீன் பண்ணி நீங்கள் கோலம் போடணும். உங்ககிட்ட சாணம் இருந்தால் நீங்கள் சாணம் தெளித்து கோலம் போட்டுக்கலாம். இல்லைனா தண்ணியில் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து நீங்கள் வாசலை க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் கோலம் போடணும். நீங்கள் நைட்டே கோலம் போட்டுட்டு தூங்கக்கூடாது. காலையிலேருந்து குளிச்சுட்டு தான் நீங்கள் கோலம் போடணும். கோலம் போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட சாணம் இருந்தால் அதில் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு வழிபடலாம். இல்லை உங்ககிட்ட சாணம் இல்லை அப்படின்னா ஒரு பூ மட்டும் அந்த கோலத்தில் வச்சு நீங்கள் வழிபடலாம். முதல்ல உங்களுடைய நிலைவாசலை நீங்கள் 2 அகல் விளக்கு ஏற்றணும். நீங்கள் எந்த விளக்கு வேணாலுமே ஏற்றிக்கலாம். ஆனால் அகல் விளக்கு ஏற்றுறது இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப சிறப்பானது. உங்களுடைய நிலைவாசலை 2 அகல் விளக்கு ஏற்றிட்டு அடுத்ததாக தான் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் விளக்கு ஏற்றணும். நிலைவாசலை விளக்கு ஏற்றுவதற்கான அர்த்தம் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ளே கூட்டிகிட்டு வரதா அர்த்தம். அதனால் முதல்ல உங்களுடைய நிலைவாசலை விளக்கு ஏற்றிட்டு அடுத்ததான் உங்களுடைய பூஜை அறையில் விளக்கு ஏற்றுங்க. இந்த வழிபாட்டின் போது நீங்கள் கடவுளுக்கு நெய்வேத்தியம் கட்டாயம் செய்து படைக்கணும். நீங்கள் சர்க்கரை பொங்கலோ இல்லைனா ஏதாவது ஒரு சுண்டலோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபடணும். இந்த வழிபாட்டில் நாம் முருகருக்கு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இந்த மாதிரி எல்லாம் முருக வழிபாட்டின் போது படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மார்கழி மாதம் 29 நாட்களுமே நீங்கள் திருப்பாவை, திருவம்பாவை இந்த மாதிரி பாடல்களை நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். நீங்கள் இந்த மார்கழி மாத பூஜையை குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னும் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கல்யாண வரன் அமையணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மார்கழி மாத பூஜையை நீங்கள் பண்ணலாம். அடுத்து சகல செல்வமும் வேணும், எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சாலுமே நீங்கள் இந்த மார்கழி மாதம் 29 நாட்களுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம். அடுத்து இந்த 29 நாளில் ஏதாவது ஒரு முறையாவது கோயில்களை தனுர் மாத பூஜை நடைபெறும். அந்த தனுர் மாத பூஜைக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபடலாம். அடுத்து இது தெய்வீக மாதங்கிறதால இந்த மாதத்தில் நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பலன் ரொம்ப அதிகமானதாக இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. இல்லைனா நீங்கள் கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறீங்க இல்லையா, சர்க்கரை பொங்கலோ இல்லைனா சுண்டலோ இதை நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு வரவங்களுக்கும் நீங்கள் தரலாம். அடுத்து இந்த மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் செய்யவே கூடாதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நைட்டே கோலம் போட்டுட்டு நீங்கள் காலையிலேருந்து மார்கழி மாத பூஜையை செய்யக்கூடாது. நீங்கள் கட்டாயம் காலையிலேருந்து குளிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் கோலம் போடணும். அடுத்து புதுசாக வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை வீடு பால் காய்ச்சறது, இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது. இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் விதைகளை விதைக்கக்கூடாது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உயிர்ப்புத்தன்மை இல்லாத மாதம் இந்த மாதம். அதாவது
விதைகள் வளர்றதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் விதைகளை விதைக்கக்கூடாது. பெண்கள் பீரியட் டைமில் உங்களுடைய இந்த மார்கழி மாத பூஜையை நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் விளக்கேற்றி வழிபடலாம். நீங்கள் கட்டாயம் விளக்கேற்றக்கூடாது. அடுத்து இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் போய் மறுபடியும் தூங்கக்கூடாது. உங்களுடைய அன்றாட வேலையை தான் நீங்கள் செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.